அனைவருக்கும் வணக்கம். பராசக்தி படம் வெளியாகி இருக்கு. பராசக்தி படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதும் சிவகார்த்திகேயன் 24வது படம். மிகப்பெரிய அதை சுற்றி ஒரு அரசியலும் வந்திருக்கு. அதை தாண்டி ரிலீஸ் ஆன சமயத்திலேயா இருக்கட்டும், ஜனநாயகன் படத்துக்கு கூட போட்டிக்கு வந்ததாக இருக்கட்டும், இன்னைக்கு தேதியில் பராசக்தி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு அரசியல், இது ஒரு கட்சிக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரியும், இதை ஒரு விமர்சனம் செய்கிறவங்களே பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறது. இந்த படத்தை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறத தாண்டி இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறனாலே இவங்க வந்து எதிர்ப்பாளர், இவங்க இந்திக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பாக இருக்கட்டும். இதை சுற்றி மிகப்பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷன் டயத்தில் எப்படி 3 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த படம் பேசுகிற அரசியலாக இருக்கட்டும், அதை சுற்றி நடக்கிற அரசியலாக இருக்கட்டும், கமலஹாசன் அவர்கள் திரைத்துறை சார்ந்தவராக இருக்கட்டும், இன்றைக்கி ராஜ்யசபா எம்பியாக இருக்குது, அவர் போட்ட ட்வீட்டாக இருக்கட்டும், திமுகவோட வெற்றிக்கு ஒரு அச்சாரமாக இருக்கும் அப்படின்னு அவர் போட்ட ட்வீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் ஒரு விவாத பொருளாக வந்திருக்கு. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஆரோக்கியமான ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அதுக்கான டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். படத்தோட மைய பொருள் பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு, அதுதான் இந்த படத்தோட மைய கருத்து. இது வரலாற்றில் நடந்தது. 1930 பின்புறத்துல இருந்து தமிழ்நாட்டில இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்தி மொழியை வலுக்கட்டாயமா திணிக்கும் போது இங்கே உள்ள மக்களும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்திருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு தனிப்பட்ட இயக்கமும் இல்லை, ஒட்டுமொத்த மக்கள் பெரும்பான்மை மக்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க. அவங்களோட வாழ்வியல்ல ஒரு மொழியை திணிக்கப்பட்டப்ப அதுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதான் 30 பின்புறத்துல இருந்து இருக்கட்டும், 56 இருக்கட்டும், இந்த படம் காமிக்கிற 1964 65 அந்த காலகட்டத்தில் இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடந்திருக்கு. மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. பெரும்பான்மை மக்கள் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எப்படி ஒரு கட்சி தான் காரணம்னு சொல்ல முடியாதோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேதியில் ஒட்டுமொத்த மக்களோடைய குரலாகவும் பார்த்தீங்கன்னா அது இருந்திருக்கு. அந்த மொழிக்கு ஒரு மொழியை திணிக்கிறதுக்கு எதிர்ப்பாக இருந்திருக்காங்க. நிறையா மொழிப்போர் தியாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் விட்டுருக்காங்க. இந்த படத்திலே காமிச்சிருப்பாங்க. பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் நிறைய இடத்துல நடந்திருக்கு. நிறையா தமிழ் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உயிரை இழந்து இந்த மொழிக்காகவும் இருக்கட்டும், தாய் தமிழ் மொழிக்காக அவங்க இறந்தும் போயிருக்காங்க. அந்த ஒரு வீரர்களுக்கு வணக்கம் செலுத்தாகட்டும், மரியாதை செலுத்துறாகட்டும், அதெல்லாம் எப்பயுமே பண்ணிகிட்டே இருப்போம். அதை எங்களுக்கான பிரச்சனைகள் இல்லை. பட் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறது, அரசியல் ஒரு ஆதாயம் தேடுறது, மொழியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் ஒரு உணர்ச்சியை தூண்டி அரசியல் பண்ணுறது எந்த அளவுக்கு அது கரெக்டான விஷயம் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு தேதியில் என்ன பிரச்சனை இருக்குது, 2026 இருக்கும். இன்னைக்கு தேதி என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, ஒரு செயல்பாட்டு திட்டங்கள் என்ன இருக்குது, அடுத்த சில வருஷங்கள் 30-40 வருஷங்களுக்கு உங்களுக்கு என்ன திட்டம் இருக்குது, மக்கள் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்க்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன வழி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவுபூர்வமான அரசியல் செய்யலாம் மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்கு தேவையும் அதுதான். நம்மளோட வரலாற்றில் நிறைய முன்னோர்கள் திருவள்ளுவர் இருந்து ஆரம்பித்து தொல்காப்பியராக இருக்கட்டும் அவ்வளோ பேர் மொழிக்காக இருக்காங்க. நம்ம பெருமை பேசுனா வருடக்கணக்கில் பேசுகிற அந்த அளவுக்கு ஒரு தமிழ் மொழி சொல்லிக்கிட்டே போகலாம். அதை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்குள்ளேயோ ஒரு குறிப்பிட்ட தலைவருக்குள்ளேயோ அதை அடக்க முடியாது. அப்படிங்கிற வெறும் அந்த பெருமை விட்டு பேசினா போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தமிழ் மொழிக்காக இன்னைக்கு தேதியில் என்ன பண்ணாங்க, இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க, பொங்கலுக்காக 3000 பணம் கொடுக்குறாங்க. லேப்டாப் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திட்டம் தான். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் மாணவருக்கு நிறைய மாணவருக்கு யூஸ்ஃபுல்லான திட்டம் தான். இதை தவிர்த்து தமிழ் மொழிக்காக என்ன பண்ணாங்க, தமிழ் ஆய்வாளராக இருக்கட்டும், தமிழ் வழியில் படித்த மாணவர்களாக இருக்கட்டும், தமிழ் அறிஞர்களாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு ஒரு கௌரவிச்சிருக்காங்க. தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தமிழ் வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் இவங்க போய் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மொழியை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறதா இருக்கட்டும், ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறதா இருக்கட்டும், மதம் வச்சு அரசியல் பண்ணுறதா இருக்கட்டும், இதை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை மக்கள் இளைஞர்களாகட்டும் விரும்புறது இல்லை. ஒரு உணர்ச்சியை தூண்டி அரசியல் பண்ணாமல் அறிவுபூர்வமாக அரசியல் பண்ணுங்க. ஒரு சினிமாவாக இருக்கட்டும், சினிமாவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சம்மந்தமில்லாம ஹேட்டாக இருக்கட்டும், சம்மந்தமில்லாமல் ஓவர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாமல் அறிவுபூர்வமாக அரசியல் செய்யுங்க. இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், இந்த திட்டங்கள்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவுபூர்வமான மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணி அரசியல் பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் பெரும்பான்மை மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கடந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன வேற்றுமையில் இருந்தாலுமே ஒத்துமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும், ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் பாதுகாப்பாக போயிட்டு வரணும், ஒரு இடத்துக்கு நான் அடிப்படை தேவைகள் மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்குது? 30-40 வருஷம் தொலைநோக்கு திட்டம் என்ன இருக்குது? தமிழ் மொழியில் ஆய்வாளர் உருவாக்கணும். தமிழ் மொழியிலே எவ்வளோ பேர் PhD பண்ணுறாங்க. தாய்மொழியிலே சரி ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறது தமிழ் மொழியில் எவ்வளோ பேர் பண்ண தெரியும்? அந்த பண்ணவங்கள தமிழ் மொழியில் பண்ணுறவங்கள எந்த அளவுக்கு ஊக்குவிக்கணும்? இந்த மாதிரி கேள்விலாம் வருது. ஸோ இந்த மாதிரி அறிவுபூர்வமாக நம்ம மொழியாக இருக்கணும். மொழி நம்ம அடையாளமாக இருக்கட்டும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு வரணும்னா
அவ்வளோ முன்னோர்கள் அவ்வளோ பண்ணனால தான் இன்னைக்கு தேதியில் நம்ம தமிழ் மொழி இருந்துட்டு இருக்கு. இன்னமும் 1000 வருஷம் தமிழ் மொழி இருக்கணும்னா அது அறிவுபூர்வமான கொண்டு போகணும். வெறும் நம்ம பழம் பெருமையை மட்டும் பேசிட்டு இன்னைக்கு தேதியில் தமிங்கிலமும் ஒரு மொழி வந்துருச்சு, தமிழ் இங்கிலீஷ் கலந்து தான் எல்லாரும் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அதை போக்கிட்டு தமிழ் அறிஞர்கள் அவங்கள வந்து கௌரவிக்கிறாகட்டும், தனிப்பட்ட தலைவரை மட்டும் தூக்கி வச்சு தமிழுக்கு அடையாளம் சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களும் சரி, தமிழில் வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கும் சரி அதை கொண்டு போய் சேர்க்கிற விதமாக அந்த மாதிரி அறிஞர்களை வந்து நம்ம போட்டுருணும். சிம்பிளாக இது வந்து திமுகன்ற ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லை, ஆளுங்கட்சி இருக்கனால அவங்கள ஃபஸ்ட்டு சொன்னோம். எல்லா கட்சிகளாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே ஒரு உணர்ச்சியை தூண்டி அரசியல் பண்ணாமல் அறிவுபூர்வமாக மக்களுக்கு என்ன தேவையோ அந்த அரசியலை பண்ணுங்கள். அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. நம்மளோட கருத்து அதான் இருக்குது. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.